மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணலில் நம்மோடு சத்திரிய சான்றோர் படையினுடைய தலைவர் திரு அரிநாடர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாங்க அவர் வரவேற்று பேசலாம். வணக்கம். வணக்கம். பிள்ளைய நல்லபடியா தாங்கி அவருக்கு கல்வியை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து பெத்து சீடிச்சு செங்காரிச்சு வளர்ப்பான். எவனோ ஒருத்தன் காதல்னு சொல்லி ஏமாத்தி கூட்டு போயிடுவான். 5000 ரூபா நீங்க கொடுங்க, கொலையே விழாதுன்னு நான் சொல்றேன். காதலிக்கக்கூடியவங்க கவனமா காதலிங்க. திருத்த வேண்டியது காதலர்களையா இல்ல கொலையாளிகளையா? கவின் காதல் அது இயற்கை. அப்ப நீங்க வேற சமுதாயத்துல போய் காதலின்னு தான் நீங்க திரும்ப சொல்லுவாங்கிறீங்களா? சமுதாயத்தோட ஜாதி அடையாளத்தை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை மிரட்டக்கூடாது. பறையர் சமுதாயத்திலையும் அருந்ததியர் சமுதாயத்திலையும் கொலை விழும்போது ஏன் கொந்தளிக்கல? தலித்து வெட்ட வழியில வெட்டப்பட்டா மட்டும்தான் கொந்தளிப்பீங்க. கூப்பிட்டு வச்சு ரூமுக்குள்ள வெட்டினா கொந்தளிக்க மாட்டீங்களா? காதல் பண்ணலங்கிற ஒரே காரணத்துக்காக நடு ரோட்ல வச்சு வள்ளியூர்ல வச்சு வெட்டினா அந்த பையன். அவங்க வெட்டின ரத்தம் இவங்க வெட்டின ரத்தம் கிடையாதோ? இப்போ ஒரு இடைநிலை சாதியில ஒரு நாடார் பையனோ ஒரு வன்னியர் பையனோ ஒரு தலித் பெண்ணை காதலிச்சா எதிர்ப்பீங்களா? சாதியிலையுமே பெண் ஆண் பிரிக்கிறீங்களே, ஒரு ஆண் செஞ்சா அது தப்பு இல்லைன்னு விட்டுட்டு போறீங்கன்னு கேக்குறேன். நீங்க காதல் திருமணம் பண்ணீங்க இல்லையா, தப்பு பண்ணிட்டீங்கன்னு உணர்றீங்களா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சொல்றீங்கல்ல ரெண்டு குடும்பத்துக்குமான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே அண்ணன் அவர்கள் பாதிக்கப்பட்டார். ஒரு டைம்ல போலீஸால பாதிக்கப்பட்டாரு. போலீஸ் நடவடிக்கை எடுத்தாங்க. நீங்க வெளியில பேசுறீங்க காவல்துறை அத்துமீறல். நம்ம நிறைய பேர் எழுதணும், நான் உட்பட நான் எழுதினேன் இந்த மாதிரி காவல்துறை மனித உரிமையை மீறி நடக்கக்கூடாது, அத்துமீறல் அப்படின்னு சொல்லி. இப்ப நாங்க அந்த சண்டையை எப்படி பாக்குறது? அரசு அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையுடைய பயங்கரவாதமா பாக்குறதா, இல்ல குறிப்பிட்ட அதிகாரிக்கும் உங்களுக்கும் உள்ள செல்ல சண்டையா பாக்குறதா? இல்ல அரசாங்கம் தான். அப்ப நீங்க சாதியா தானே பாக்கணும். அந்த மனநிலையில தானே கொண்டு இருக்காங்க. நீங்க அரிநாடர் அவர்களுக்கு நான் எழுதினேன், ரைட் அண்ணா, அதைத்தான் நானும் சொல்லுறேன். ஜாதியா நீங்க பாருங்க, ஜாதியா பாக்குறதுனால தானே அவர் கொண்டிருக்கிறாரு. அதான் சொல்ல பாக்காதீங்க சாதியா, அது அவரு தானே முடிவு பண்ணணும். அந்த கொலை ஊக்குவிக்காதீங்கன்ற நானு. இப்ப நான் என்ன ஊக்குவிக்கிறேன்? நீங்க இப்ப சொல்றீங்க இல்ல, அது கௌரவம் பொதிந்து கிடக்கு, அத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். அண்ணன் அப்படி இல்ல. அதாவது அண்ணா, இப்ப நான் உங்களுக்காக எழுதுனது சரியா தப்பா? என்ன எழுதிருக்கீங்க நீங்க? இந்த மாதிரி காவல்துறை யாரா இருந்தாலும் அத்துமீறி நடக்கக்கூடாது, வன்முறை பண்ணக்கூடாது, தாக்குதல் நடத்தக்கூடாது, சட்டத்துல இடம் இல்ல. ஆமா, அதே மாதிரி தப்பா? அதே அண்ணன், வேற ஒண்ணும் இல்ல. காதலிக்க கூடியவங்க கவனமா காதலிங்க. எழுதுங்க, தப்பு கிடையாது. என்ன நல்லா இருக்கணும்ல. காதல் எதுக்காக பண்றோம்? வாழ்றதுக்காக தானே. கவினும் சுபாஷினி எதுக்காக காதலிச்சாங்க? வாழத்தானே. இப்படி படுகொலை செய்யணும், படுகொலை செய்வாங்கன்னு நினைச்சு காதலிக்கல. நான் என்ன சொல்றேன்னா, திருத்த வேண்டியது காதலர்களையா இல்ல கொலையாளிகளையா? கொலையாளிகளே உருவாகாம இருக்கணும். அப்படின்னா காதலர்கள் சரியாக இருந்தா கொலையாளி ஏன் உருவாக போறான்? என்னென்ன வாதம் அண்ணே? சிரிக்கலன்னு கொஞ்சம் சிந்திங்க. நம்ம காதலர்களுக்கு அதாவது எல்லா தாய் தாப்பங்களுக்கும் பிள்ளைங்களுக்கு அறிவுரையை கொடுங்க, நல்ல அறிவுரையை கொடுங்க. சரி, இந்த கவின் விவகாரத்திலே அவங்க அப்பா அம்மா ஒரு நல்ல முடிவு எடுத்து கொண்டு போய் பொண்ணை பாத்துக்கலாம்ல. 9 வருஷமா லவ் பண்றாங்க. ஆமாவா இல்லையா? இல்ல அந்த பொண்ணே ஆமாவா இல்லையா? அந்த பொண்ணே விளக்கம் கொடுக்குறாங்க. என்னன்னு ஒரு காலாவாசம் கேட்காருன்னு யாரு கேட்டா? யாரு கேட்கா? இவர் கவின் ஏன் கேட்காரு? 9 வருஷம் பத்தலையாமா? செட்டில் ஆகிறது கேட்டு அண்ணன். அதுதான் அந்த பையனுக்கு என்னென்ன வயசு ஆகுது நீங்க சொல்லுங்க. அப்ப காதலுக்கு வயசு கிடையாதா? ஆமா, காதலுக்கு என்ன வயசு கிடையாதா? புரியல எனக்கு. அப்படி கிடையாதுண்ணே. அதாவது அவங்க பேரண்ட்ஸ், அவங்க அப்பாவே சொல்லுதாரல, நான் கூட என் பையன்ட்ட சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டான் அப்படிங்கிறாரு. ஒரு வருத்தத்துல சொல்றாரு. அவர் எந்த நிலையில அதை சொல்றாருனாக்கா, அடே இது சாதிய சமூகம்டா, உன்னை என்ன வேணா பண்ணிடுவாங்கடான்னு பயந்து சொல்லி அழகா கவின் கேட்டிருக்கலாமே. கவின் நான் நினைச்சிருக்காப்ல, 21ஆம் நூற்றாண்டு வந்துருச்சு, இன்னுமா அந்த படிப்பறிவு பெற்றுமே அறிவிலிகளா இருப்பாங்க, சாதிய கொடையெல்லாம் பண்ணுவாங்க, நம்பி இருக்கலாம் அவரு. பாருங்க, அந்த பொண்ணு இத்தனைக்கும் அந்த பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல மெடலிஸ்ட்ன்றாங்க, இந்த பொண்ணு டாக்டர், இந்த இப்படிப்பட்ட குடும்பம் ஆகணும். அப்ப அவங்களுக்கு அதாவது அந்த பெண்ணுக்கோ அந்த கவினுக்கோ அது அவங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க, இப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா பேரண்ட்ஸ் அவங்களோட பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லணும். காதல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மாற்று சமுதாயத்துக்குள்ள போனா
இனி வரக்கூடிய தலைமுறையாச்சும் இந்த மாதிரி கவின் எல்லாம் உதாரணமா கூட சொல்லலாம்ல, உதாரணமா சொல்லலாம். இல்ல கவின் உதாரணமா சொல்லக்கூடாதுன்னு, ரெண்டு பேரையும் தான், சுர்ஜித் ரெண்டு பேரையுமே சொல்லுங்க. என்ன சொல்றேன், ரெண்டு பேரையுமே சொல்லுங்க. கவின் தப்பு பண்ணலப்பா, கவின் காதல், அது இயற்கை. அது அப்ப நீங்க வந்து வேற சமுதாயத்துல போய் காதலின்னு தான் நீங்க திரும்ப சொல்லுவாங்கறீங்களா? காதல் நம்ம தடுக்க முடியாதுன்னு, இயற்கைன்னு. அது ஒரு பக்கம் கொலை பண்றது வன்முறை, இயற்கை சீற்றங்கள் வரத்தான் என்ன செய்யுது? என்ன சொல்றாங்க, இயற்கை சீற்றங்கள் அப்பப்ப பின்ன வரத்தான் செய்யும். அதுதான் சொல்றேன். இந்த பக்கம் வந்துட்டு வன்முறை பண்றாங்க இல்லையா சுர்ஜித், அவரை மாதிரி வன்முறை யாரும் பண்ணக்கூடாதுன்னு. யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான். அதே நேரத்துல அண்ணன் அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு படுகொலைகள்லாம் நடக்கும்போது அந்த படுகொலைக்கு நீதி கேளுங்க. அந்த படுகொலைய நீதி கேட்கறது வந்து முறை. அதுக்கு வந்து எந்த யாரு தப்பு செஞ்சாலும் அவங்க தண்டிக்கப்படணும். ஆனா சம்பந்தம் இல்லாம அந்த இடத்துல அந்த இறந்தவங்களோட சமுதாயத்தோட ஜாதி அடையாளத்தை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை மிரட்டக்கூடாது, காவல்துறையை மிரட்டக்கூடாது. தப்பு பண்ணது சுர்ஜித், அவங்க அப்பாவை ஏன் கைது பண்ண சொல்றீங்க? ஒருவேளை அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சம்பந்தம் இருந்தாலோ அல்லது இந்த படுகொலைக்கு சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் கைது பண்ணுங்கன்னு சொல்றதுல நியாயம் இருக்கு, நியாயம் இருக்கு. அப்படித்தான் சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க அரசாங்கத்தையே மிரட்டினீங்க. சமூக ஊடகங்கள் வாயிலா செய்திகள்ல நாங்களே பாக்குறோம். அப்ப இப்படிலாம் மிரட்ட ஆரம்பிச்சா எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் அவங்க ஜாதிக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, பவர் இருக்கத்தான் செய்யுது. நாங்க நினைச்சாலும் தான் ஓடுற ரயில உருட்டி விட முடியும், போற பிளைட்ட கீழே தள்ளி விட முடியும், எல்லாம் செய்ய முடியும்னே. அண்ணன் அப்படி கிடையாது, அப்படி செய்யக்கூடாது. அத யாரா இருந்தாலும் அரசாங்கம் அனுமதிக்க கூடாது. அரசாங்கம் அனுமதிக்க கூடாது. உண்மையிலேயே கூடி குறுகி நின்னாங்க தமிழக காவல்துறை. இல்ல நான் என்ன டிஐஜி நிக்கிறாங்க, கமிஷனர் நிக்கிறாங்க, கூடி குறுகி நின்னாங்க, மாண்புமிகு அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. ஒரு வரமுறை இருக்கு. படுகொலை தப்பு தான் நடந்துருச்சு. அதே நேரத்துல நீதியை கேளுங்க, குற்றவாளி தண்டிக்கப்படணும்னு சொல்லுங்க, சிறையில பிடிச்சு போட சொல்லுங்க, அதுக்கு உடந்தையா இருந்த அத்தனை பேரை கைது பண்ண சொல்லுங்க. ஆனா அந்த பிள்ளையை பெத்துட்டாங்கிறதுக்காக அந்த அப்பனா கைது பண்ணு சொல்றது எந்த விதத்துல என்ன நியாயம்? அதாவது அந்த காவல்துறை அந்த பொண்ணே சொன்னிச்சா இல்லையா? அந்த காவல்துறை அந்த அண்ணன் விசாரணை பண்ணி இருந்தா சமூக அழுத்தம் கொடுத்து காவல்துறை அப்படி கைது பண்ணிட முடியும். கண்டிப்பா அதுதான். சரவணன் கைது செய்யப்பட்டது தலித் சமுதாயத்தோட ஜாதிய தலைவர்களோட அழுத்தத்தினால மட்டும்தான் அறிஞர் நான் சொல்றேன். இந்த மாதிரி பல பிரச்சனைகள், தலித்துகளுக்கு பல பிரச்சனைகள் வருது. கோயில்ல உள்ள விட மாட்டாங்க, மலத்தை கலக்குறாங்க நீர் தொட்டில. யாரு கலக்குனா? இல்ல யாரு கலக்குனா? இல்ல அந்த யாரு கலக்குனா? கலக்குனது அவங்க சமுதாயத்தை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தன்னு தெரியுது. அப்ப எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோட, எவ்வளவு ஜாதி வெறியோட அவங்க எல்லாம் இருக்காங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது இல்ல, இப்ப இதுக்கும் நம்ம தலைவர்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல கொலைகளுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கும் தீர்வு காணப்பட்டிருக்காங்க. கொடுக்காத கொலைகளுக்கு இப்ப கவின் படுகொலைக்கு கொந்தளிக்கிற சமூக ஊடகங்கள், சமூக போராளிகள், சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள், ஏன் அதே தலித் சமுதாய ஒரு குடும்பத்தால பறையர் சமுதாயத்திலையும் அருந்ததியர் சமுதாயத்திலையும் கொலை விழும்போது ஏன் கொந்தளிக்கல? இல்ல நீங்க கேட்க மாட்டாங்க, நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? நடந்துகிட்டு தான் இருக்கு, கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க இப்ப கவினத்தானே பேசுறீங்க. இப்ப இந்த இஸ்லாமிய பெண் வீட்டுல போய் ஒரு தலித்து செத்தாப்புல யாரு பேசுனா? எந்த ஊடகங்கள் பேசுச்சு? கொலை உறுதி செய்யப்பட்டிருக்கா, வழக்கு தொடரப்பட்டிருக்கா, வழக்கு போடப்பட்டிருக்கா? அது தலித்து தானே, அங்கேயும் தலித்து தானே, அங்கேயும் தலித்து தானே இறந்து போறாரு. அது வந்து தற்கொலையா கொலையான்னு தெரியலன்னு ஏன் நீங்க பிரெட்டன் பண்ணக்கூடாது, நான் முடிவு பண்ணக்கூடாது? நீங்க போய் சொல்றீங்க, நான் நினைக்க கூடாது. இருக்கட்டும், அவர் தலித்து தானே, இறந்திருக்காருல, சந்தேகம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல. இதே மாதிரி தானே இது. அப்பாவுக்கு சம்மந்தம் இருக்கு, அம்மாவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சந்தேகப்படுறீங்கல்ல. இந்த சந்தேகத்தை அந்த இஸ்லாமிய குடும்பத்துல ஏன் நீங்க காட்டல? பறையர் சமூகத்துல ஏன் காட்டல? சொல்றேன், அந்த அருந்ததியர் சமூகத்துல ஏன் காட்டல? செயல்ல முகாந்திரம் இருக்கு. உண்மையிலேயே அப்படி நடந்திருக்குனாக்கா இந்த பிரச்சனை வெடித்திருக்கும், அவங்க வழக்கு தொடர்ந்து இருப்பாங்க, வழக்கெல்லாம் தொடரப்பட்டுருச்சு, காவல்துறை விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கவின் படுகொலைய நீங்க இவ்வளவு போக்கஸ் வெட்ட வெளியில வெட்டிட்டாரு, தெரிஞ்சு போச்சே. அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ஓ, அப்ப வெட்ட வெளியில வெட்டினா ஒரு மேட்ரு, ரூமுக்குள்ள கூப்பிட்டு வச்சு அறுத்தா ஒண்ணு இல்லையா? அப்ப அது தலித்து இல்லையா? இப்ப அந்த தலித் இல்ல, அப்ப தலித்து வெட்ட வெளியில வெட்டப்பட்டா மட்டும்தான் கொந்தளிப்பீங்க, கூப்பிட்டு வச்சு ரூமுக்குள்ள வெட்டினா கொந்தளிக்க மாட்டீங்களா? என்னன்னாக்கா அந்த தலித்துக்கு என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் இன்னைக்கு கவினோட படுகொலைக்கு கூவிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனாலும் மௌனம் காமிக்கிறாங்க, மௌனம் காக்குறாங்க. ஏன்? அதான் சொல்றேன் நானு. ஏன் இந்த மாதிரி, ஏன் இந்த பாரபட்சம், ஏன் இந்த பாகுபாடு? ஒருவேளை இங்க வெட்டினது மறவருங்கிறதுனாலயா?
அல்லது ஒருவேளை வேற சமுதாயமா இருக்குங்கிறதுனாலயா? தமிழகம் முழுக்க நடக்கக்கூடிய சாதிய படுகொலைக்கு எதிராக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்ல பல இயக்கங்கள் ஒருதலை பட்சமா சரிங்க, இதை சொல்லுது எல்லாம். ஏன் சமுதாயத்துல ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மெர்சின்னு ஒரு பொண்ணு, தலித்து பையன் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றான். அந்த பொண்ணு வேண்டாம் வேண்டான்னு ஒதுங்கி போகுது. அந்த குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி அது வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. காதல் பண்ணலைங்கிற ஒரே காரணத்துக்காக நடு ரோட்ல வச்சு வள்ளியூர்ல வச்சு வெட்டினா அந்த பையன். சரிங்களா? கேளுங்க, அரெஸ்ட் பண்ணிட்டான். இன்னைக்கு வரிஞ்சு கெட்டிக்கிட்டு கவினுக்கு ஆணவ படுகொலைக்கு நீதி வேணும், சிறப்பு சட்டம் வேணுங்கல்ல. அது ரத்தம் அவங்க வெட்டின ரத்தம், இவங்க வெட்டின ரத்தம் கிடையாதோ? என்னுடைய ஒரே ஆசை என்ன தெரியுமா, ஊடகவியலாளனா அரிநாடாரும் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும், அவங்களும் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன், யாருமே வெட்டாதீங்கிறேன், யாருமே வெட்டுப்பட்டு சாவாதீங்கிறேன். கௌரவத்தை தூக்கி சுமக்காதீங்க. ரெண்டாவது என்னன்னாக்கா, நான் ஒரு சிறு ஈஸியான ஒரு கேள்வி கேட்கறேன். ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு மெர்சியை வந்துட்டு ஒருத்தர் வெட்டி கொண்டாங்க. அது உலகம் முழுக்க புறையோடி போயிருக்கக்கூடிய ஆணாதிக்க சிந்தனையுடைய வெளிப்பாடு. எல்லா சமூகத்தையும் இப்ப இடைநிலை சாதியிலே அப்படி இல்லைண்ணே, அந்த மாதிரி அதாவது அப்படி இல்லைண்ணே. அதாவது இது வந்து ஒவ்வொரு ஜாதிய தலைவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குன்னு. சினிமா இயக்குநர்கள் படம் எடுக்கிறவங்கிற பேர்ல நல்ல கருத்துக்களை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு அதாவது ஜாதிய இந்த மாதிரிலாம் பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்றீங்க. முண்டாசு சூரியனே அந்த மாதிரிலாம் பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி இல்லை. அதாவது நீங்க ஒரு சாதாரண ஒரு திரைப்பட இயக்குனராக இருந்து நீங்க என்ன கருத்து வேணாலும் நீங்க சொல்லலாம், அதை மக்கள் ஏத்துக்கிடுவாங்க. ஆனா அதே நேரத்துல ஜாதி பெருமையை நீங்க தூக்கி பிடிச்சிட்டு ஒரு படம் எடுப்பீங்க பாத்தீங்களா? நிறைய படம். அதாவது சரியா, சின்ன கவுண்டர் போறாரு, அப்படி அவரு நெத்தியில பொட்டு எடுத்து வைக்கணும், இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. அப்படி வரும்போது உண்மை, அந்த காலத்துல அப்படிலாம் இருந்திருக்காங்க, இல்லாம எல்லாம் கிடையாது. அந்த காலத்துல நெத்தியில எடுக்கக்கூடாது சொல்றேன், அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்கல்ல. சரிங்களா? அப்ப அந்த எடுக்கக்கூடிய சினிமா இயக்குநர்கள் அந்தந்த தலைமுறைக்கு, இப்ப நான் இருக்கேன்னா நான் என்னோட நாடார் சமுதாய இளைஞர்களுக்கு நான் நல்லதை விதைக்கணும். அதைத்தான் நானும் கேட்கிறேன். நான் நல்லதை விதைக்கணும். ஏய் போ, அந்த ஜாதியில போய் படிச்சிருக்கிறா, நல்ல வசதியா இருக்கிறா, இழுத்துட்டு வா, தூக்கிட்டு வா, அப்புறம் நான் பேரம் பேசுறேன், பல கோடி வருமானம் கிடைக்கும், உனக்கு இவ்வளவு எனக்கு இவ்வளவு, அப்படி பேசக்கூடாது தலைவர்கள். நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நடக்குது. அண்ணே வெளியில அண்ணே எத்தனை குடும்பத்துல எத்தனை பேரண்ட்ஸ் பெத்த தாய் தாப்பேன் வெளியில சொல்ல முடியாம யாராச்சும் ஒரு ஜாதிகாரன் கூட்டிட்டு போயிட்டு பிள்ளைய மாசமாக்கி விட்டுருதான், அல்லது கூட்டு போயிட்டு வச்சுட்டு பேரம் பேசிக்கிட்டு கிடக்காங்கண்ணே. பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க, புகார் கொடுக்க வழக்கு தொட மாட்டாங்கண்ணே, கொடுக்க மாட்டாங்கண்ணே, கௌரவம் பார்ப்பாங்கண்ணே. இதுல என்ன அப்படி நினைக்க கூடாது. வீட்டுக்கு அண்ணே உயிர் போயிரும், மானத்துக்கு தானே நான் வாழ்றோம், நம்ம மரியாதைக்கு தானே வாழ்றோம். அந்த பேரண்ட்ஸ் பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ, நம்ம தொழில் பண்ற இடங்கள்ல தெரிஞ்சா என்ன ஆயிருமோ, நம்ம ஊருக்காரன் எதுவும் சொல்லுவானோ, சொந்தக்காரன் என்னவோ சொல்லிடுவானோ, நம்ம ஜாதிக்காரன் ஏதோ சொல்லிடுவானோ, சமூகம் நம்மள வேற மாதிரி. நீங்க சொல்றீங்கல்ல எல்லாரும் சமந்தான், அந்த சமூகமே வேற மாதிரி தானே பாக்குது. அதுதானே மாத்தி ஆகணும்ன்ற. நான் அதை விடுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரியான காதல் திருமணம் நடக்குது, கௌரவம் போயிடுது அப்படின்றீங்க. ஏன்னா ஆண்களை யாருமே கொலை பண்ண மாட்டீங்க? ஆண்கள் நிறைய பேர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க, தலித் பெண்களே திருமணம் செஞ்ச நிறைய ஆண்கள் தானே கொலை பண்ணிருக்காங்க. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப குறிப்பிட்ட இடைநிலை சாதி இருக்குல்ல, இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்களே காதல் திருமணம் பண்ண ஆளு, இப்ப நீங்க ஒரு தலித் பொண்ணு திருமணம் பண்றீங்கன்னாக்கா அங்க கொலை நடக்கிறது இல்லையே. அப்படி சொல்லாதீங்க. அங்கேயும் ஒரு சுருஜித் இருந்திருந்தா அரிநாடார் இருந்திருக்க மாட்டாரு. புரியுதா? அங்கேயும் சுருஜித் மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தா அரிநாடார் இருந்திருக்க மாட்டாரு. நம்ம ஓவராலா எடுத்து பார்ப்போம், தமிழ்நாடு முழுக்க எடுத்து பார்ப்போம், நிறைய தலித் பெண்களை இடைநிலை சாதியை சார்ந்த ஆண்கள் வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. நீங்க ஆதாரம் சர்வேலிஸ்ட் கூட எடுங்க, பெண்கள் கிடையாது, தலித்துல ஆண்கள் அதிகமா வந்து மாற்று சமுதாய பெண்களை மணந்திருக்காங்க. அப்படியே வச்சுப்போம். ஆனா பெண்களை, தலித் பெண்களை இடைநிலை சாதி ஆண்கள் கல்யாணம் பண்ணதே இல்லையா? நான் என்ன கேக்குறேன், இல்ல நான் நீங்க கேளுங்க. ஓகே, இந்த தலித் நீங்க சொல்றீங்க எல்லாம் ஒரே ரத்தம் தான்ப்பா, ஆஸ்பத்திரிக்கு போனா வேற ஜாதி ரத்தமானு கேட்டுலாம் போறீங்கன்னு சொல்றீங்கல்ல. அந்த தலித்துல ஒரு பெண் இருக்காப்புல, இந்த பறையர் சமூகத்திலேயோ அருந்ததியர் சமூகத்திலேயோ உள்ள ஒரு ஆண் அந்த தலித் பையனை பெண்ணை லவ் பண்ணிட்டா, ஏன் நீங்க அங்க வெட்டுறத, அந்த பையனை போய் வெட்டுறத ஏன் நீங்க பெரிய லெவல்ல பேச மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு இந்த கவினுக்கு பேசுறீங்கல்ல, அதே மாதிரி அந்த பறையர் சமூகத்துல ஒரு இளைஞன் வெட்டப்படும் போது, அருந்ததியர் சமூகத்துல தலித் சமூகத்தால வெட்டப்படும் போது ஏன் பேச மறுக்குது? நிச்சயமா கேள்வி கேட்கறேன். கேட்கலையே. கேட்டிருந்தா
அரிநாடார் இதுக்கு பேசியிருக்கவே மாட்டேனே. சொல்ற கேள்வி கேட்கணும். கேளுங்க, எல்லாருக்கும் கேளுங்க, எல்லாருக்கும் பேசுங்க. எல்லா படுகொலையும் கண்டிங்க, எல்லா படுகொலையுமே கண்டிக்கிறோம். கவின் உடம்புல ஓடுறது மட்டும்தான் அந்த ரத்தம் கிடையாது. கொலைனாலே கண்டிக்கணும், சாதினாலே கண்டிக்கணும். அதை விட்டுருங்க. ஜாதியை கண்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜாதியை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போங்க, நல்லதா சொல்லுங்கிறேன். அதுதான் இப்ப பாருங்க அண்ணன், நீங்க நீங்க ஜாதி ரீதியா சொல்றீங்க. எங்க நாடார் ஜாதி ரீதியா எவ்வளவோ பள்ளிகள் இருக்கு, கல்லூரிகள் இருக்கு, எல்லா ஜாதி பிள்ளைகளும் வந்து படிக்கிறாங்க. இன்னைக்கு நல்லா இருக்காங்க, இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீசரா இருக்காங்க, ராக்கெட் ஏவுறாங்க, எவ்வளவோ துறையில சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க ஜாதி பார்த்து கல்வியை கொடுக்கல, நாங்க ஜாதி பார்த்து வியாபாரம் கொடுக்கல, நாங்க ஜாதி பார்த்து வணிக நிறுவனங்கள் நடத்தல, ஜாதி பார்த்து வியாபாரம் பண்ண. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்படி கிடையாதுண்ணே, பாதிப்புங்கிறது அப்படி கிடையாதுண்ணே. அப்படி பார்த்தா யாருமே வாழ முடியாது, புரியுதா? ஆனா ஒவ்வொருத்தருக்கு அந்த ஜாதிய கட்டமைப்பு இருக்கத்தான் செய்யுது, அது தேவைப்படத்தான் செய்யுது. ஆனா நீங்க பாருங்களேன், இந்த குறிப்பிட்ட சமூகமே அந்த சாதியை விட்டு விலகி வந்ததாலதான் இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கு. ஏன்னு பாருங்க, குலத்தொழில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குலத்தொழிலே ஒட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு பெரிய வணிகர்களா நம்ம மாறி இருக்க முடியாது. குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வணிக சமூகங்கள் சில இருந்துச்சு இல்லையா, அவங்க கிட்டே வணிகத்தை மொத்தத்தை ஒப்படைச்சிட்டு நம்ம திருப்பி குலத்தொழிலுக்கு போயிடலாமா? அண்ணா, தொழிலுங்கிறது வந்து அவங்க அதுவும் சாதி அடிப்படையில் தானே. அதாவது அந்த மாதிரி இல்லைண்ணே, இப்ப அந்த மாதிரி பார்க்கப்படுதா? இப்ப அந்த மாதிரி பார்க்கப்படுது. நீங்க தான் சொன்னீங்க, முன்னோர் பெருமை, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அப்படியே நாம் செயல்படுவோம், அதனால வணிகத்தை விட்டு விடுவோம், குலத்தொழிலுக்கு சென்று விடுவோம். இன்னைக்கு அதை பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. யாரும் இன்னைக்கு பனைமரத்துல ஏறி கல் இறக்காம இருக்காங்களா? அரசாங்கம் இறக்காம இருக்கு, கல் இறக்காம இருக்காங்களா? வியாபாரம் பார்க்காங்க. இது நம்ம வேலையே கிடையாது. எது கண்டாங்கறீங்க? நம்ம குலத்தினுடைய தொழில் கிடையாது. எது இந்த வணிகம் பண்றது, இந்த பெரிய பெரிய கடன். யார் சொன்னா? அப்புறம் யார் சொன்னா கிடையாது? கேக்குறேன், யார் சொன்னா கிடையாது? இப்ப சாதி கட்டமைப்பு தானே சொல்லி கொடுக்குது. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதாவது நீங்க எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு சில குடும்ப பிரச்சனைய ஜாதி பிரச்சனையா நீங்க பூதகரமாக்குறீங்க. அதுதான் நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் கேட்டேன். உங்க பிரச்சனைக்கு நான் குரல் கொடுத்தேன். அப்ப நான் வந்து அண்ணன் வந்துட்டு அதிகாரத்தால பாதிக்கப்பட்டக்கூடாது, அவர் யாரா இருந்தாலும். ஏன்னா எனக்கு வந்து பொது சிந்தனை தான். எனக்கு அண்ணன் அவர் எப்படி பார்த்தாலும் அவர் யாரோ எவரோ, அவர் ஒரு மனிதர், அப்படிதான் நான் பாக்குறேன். அந்த மாதிரியான சிந்தனைக்குள்ள ஏன் வரமாட்டீங்கிறது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. ரொம்ப நன்றி. சரிண்ணா. அடுத்து என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன நான் ஒரு கேள்வி கேட்டேன், பெண்களை வந்துட்டு காதலிக்கிறாங்கன்ட்டு. அதை ஏன் நாங்க ஏன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது? ஏன் பெண்களுக்கு சப்போஸ் இடைநிலை சாதிகள் அதாவது நடக்குது, அதாவது பெண் பிள்ளைகளும் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க, ஆணுமே வெட்டி. அது வந்து இல்ல, நான் பொதுவா சொல்றேன். பொதுவா என்னன்னா, ஒரு ஆண் வந்துட்டு ஒரு தலித் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தானா அவனை ஏத்துக்குது இடைநிலை சாதி. பெருசா அவன் பொண்ணு மேல மட்டும் தான் கௌரவத்தை பொருத்தி பாக்குது. இன்னொரு கூடுதல் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நான் உங்களை? அந்த பொண்ணை வந்து பகடக்காயா பயன்படுத்துறாங்க அதிகாரத்தை பெறறதுக்கு பஞ்சாயத்து ராஜ்ல. எப்படின்னாக்கா, அந்த பொண்ணை வந்துட்டு தனி தொகுதியா இருக்கு, அங்க வந்து அந்த பஞ்சாயத்து வந்து தனியா இருக்கு, SC STக்காக ஒதுக்கப்பட்டிருக்குனாக்கா அந்த பொண்ணை தேர்தலை நிறுத்தி வெற்றி பெற்று, அப்ப அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா போயிடுதா? அப்ப அதை நீங்க SC கோட்டாவே வேண்டாம்னு சொல்லுங்கன்னு அதானே சொல்லுங்க. இல்ல, நீங்க எப்படி தவறா பயன்படுத்துறீங்க பாருங்கன்ற. அங்க மட்டும் சாதியெல்லாம் தூக்கி போட்டு அந்த பொண்ணு அதிகாரத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு எங்க யாரு பயன்படுத்துறா? இப்ப இந்த மாதிரி இடைநிலை சாதியினர் இருக்காங்க இல்லையா, இன்னைக்கும் பல ஊர்கள்ல இந்த தலித் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இடைநிலை சாதிகள் இருப்பாங்க தெரியுமா? தலித் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இடைநிலை சாதியினர் வந்திருப்பாங்க தெரியுமா ஊர்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த பெண்ணை எலெக்ஷன் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு இந்த பெரும்பான்மை ஒடுக்கப்பட்ட சமூகம் வாங்குறாங்க தெரியுமா? அப்ப இது வந்து இந்த மாதிரி ஒரு வியாபாரம் நடக்குதுங்கிறீங்க. நீங்களே அண்ணன் சமூக ஊடகத்தின் வாயிலா சொல்றீங்க. அப்ப இந்த மாதிரி வியாபாரத்துக்கு பெண்ணை பயன்படுத்தக்கூடாது, அந்த மாதிரி காதல் வேலையில விழக்கூடாதுன்னு நான் சொல்றது அப்ப சரிதானே? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அப்ப அதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்துட்டு அங்க சாதி தெரியாம போகுது. அதாவது ஒரு பையன் தப்பு செஞ்சாங்க, அது தப்புன்னு நானே சொல்றேன், அதுவே தவறுன்னு தான் சொல்ல வரேன். ஆனா நீங்க அதை வெளிப்படுத்த மாட்டீங்க. ஒரு பையன் காதலிக்கும் போது வெளிப்படுத்த மாட்டீங்க. இல்ல, பையனோ பொண்ணோன்னு அது வந்து. இப்ப நான் ஒரே வார்த்தை கேக்குறேன், இப்ப வந்து ஒரு இடைநிலை சாதியில ஒரு நாடார் பையனோ ஒரு வன்னியர் பையனோ ஒரு தலித் பெண்ணை காதலிச்சா எதிர்ப்பீங்களா? நாடார் பையனோ வன்னியர் பையனோ யாரோ ஒருத்தன் தலித்து இடைநிலை சாதியில இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு ஒரு தலித் பெண்ணை காதலிக்கிறாங்க. தலித் பெண்ணை ஆமா, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. என்ன தலித், அதாவது தலித் சமூகத்துல அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? தலித் சமூகத்துல அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க? தலித் சமூகத்துல கண்டிப்பா அது நாடாரோ தேவரோ செட்டியாரோ யாதவரோ யாரா இருந்தாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா நீங்க எப்படி வந்து உயர் சாதியில இருந்து யாராவது திருமணம் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அத நீங்க இந்த ஜாதிய கண்ணோட்டத்தோட நீங்க பாக்குறீங்கல்ல, இத அந்த குடும்பம் பாக்கட்டுமே அப்படின்னு நீங்க விட மாட்டேங்கிறீங்க. இல்லண்ணா, நான் என்ன கேக்குறேன்னா, சாதி விட்டுருங்க, சாதியிலுமே பெண் ஆண் பிரிக்கிறீங்களே, ஒரு ஆண் செஞ்சா அது தப்பு இல்லைன்னு விட்டுட்டு போறீங்கன்னு கேக்குறேன் நான். நீங்க பெண்ணை மட்டும் தானே மையமா வச்சு இந்த உலகமே போய்கிட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. பெண்ணை வந்துட்டு ஒரு
பொருளா பாக்குறீங்க, பொருளா பாக்கலன்னு கௌரவப்படுத்தி பாக்குறீங்க. ஐயோ, நம்ம குடும்பத்தோட குலவிளக்கா பாக்குறோம், நம்ம குடும்பத்தோட கிரீடமா பாக்குறோம். அந்த கிரீடத்தை எவனும் களவாண்டு போயிடக்கூடாதுன்னு சொல்றான். அதுதான் பெரிய, எவனும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்றான். என்ன சொல்றேன், பொண்ணு மேல கௌரவத்தை பொறுத்தாதீங்க, அதுவும் சராசரி பொண்ணு, அது தேவையானது அது பண்ணட்டும், நம்ம தேவையானது நம்ம பண்ணுவோம் அப்படிங்கறத. அவங்க நல்லதை பண்ணும்போது கண்டிப்பா குடும்பம், சொந்த பந்தங்கள், உறவினர்கள், அப்பா அம்மா கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. பெண் பிள்ளை நல்லது பண்ணும்போது, அதே பிள்ளை ஒருவேளை ஒரு குடிகாரனையோ ஒரு தவறானவனையோ ஒரு சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏமா அது தப்புமா, நாங்கள் விசாரிச்சல இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு சொல்லி அறிவுரை சொல்லக்கூடிய கடமை பெற்ற தாய் தாப்பனுக்கு இருக்கு. நீங்க என்ன சொல்லிடுறீங்கன்னா, வயசு வந்துருச்சுடா நீ ஏன்டா அறிவுரை சொல்ற, நாங்க பாத்துக்கிறேன்டா அறிவுரைன்னு நீங்க சொல்றீங்க. நான் கேட்ட கேள்வியில இருந்து நீங்க விலகிதான் போறீங்க. ஏன் வந்துட்டு அந்த ஆணை கேள்வி கேட்க மாட்டீங்க? சாதி மறுப்பு திருமணம் பண்ணிக்கூடிய ஒரு ஆணை, ஏன் ஒரு பெண்ணை இவ்வளவு வேகமா நீங்க எடுத்துக்கூடிய ஆளு ஏன் ஆணைக்கு எடுத்துக்க மாட்டீங்கன்னு கேக்குறாங்கல்ல. இப்ப கவினை கேட்டாப்ல சுர்ஜித், அதான் நான் என்ன சொல்றேன், சுர்ஜித் கேக்குறாங்கல்ல, ஆனா தானே கேக்குறாங்க. அக்காவை திருமணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாரு, அதாவது அக்காவை கேட்டா அக்காவை கேட்காங்கிறீங்க. இல்ல ஆனா தெளிவா கேக்குறேன். இப்ப சுபாஷ் இருந்த இடத்துல ஒரு அண்ணன் இருக்காரு சுர்ஜித்துக்கு அப்படின்னாக்கா இதே நிலைமை நடந்திருக்குமான்னு கேக்குறேன். சுபாஷினி இருந்த இடத்துல ஒரு அண்ணன் இருக்காரு, அங்க அவர் ஒரு தலித் பெண்ணை காதலிக்கிறாரு அப்படின்னாக்கா இதே போல ஒண்ணு இல்ல. இப்ப சுர்ஜித் வந்து கவின் வீட்டுல பொண்ணு எடுத்தா அப்படி சொல்றீங்க? புரியல. சுர்ஜித் வந்து கவின் வீட்டுல ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தா சுர்ஜித் அவங்க அப்பா அம்மா விட்டிருப்பாங்களா? கவின் குடும்பத்துலதான் கேட்கணும். கவின் குடும்பத்துல தான் கேட்கணுங்க சொல்றீங்க. அப்புறம் அண்ணன் ஆமா, கவின் குடும்பத்துல அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா சுர்ஜித் போய் மருமகனா போய் வாழ்ந்துருப்பாரு. ஆக மொத்தத்துல இப்ப மாமியார் வீட்டுல இருக்கு. சாதியை போட்டுறதுலயே பல சிக்கல் இருக்கு, அதுலயுமே ஆண் பெண் பாகுபாடு இருக்கு, சாதியை தூக்கி பிடிக்கிறதுலயே. சாதியே இல்லாம நான் சொல்றேன்னு, எங்க நாடாருக்குள்ள ஒரு நல்ல ஒரு வசதியான வீட்டு பையன், சரிங்களா, வசதியான வீட்டு ஒரு பொண்ணு, ஒரு அந்த வீட்டுக்கு வேலைக்கு வர டிரைவர், அந்த பையனை லவ் பண்ணா ஏத்துக்கிறோமா? அங்க போய் இதை என்ன சொல்றீங்க? அதான் தப்பு. அங்க இந்த மாதிரி பொருளாதார ரீதியா எதுவுமே தப்புனா அப்ப எதுதான் சரி? நான் என்ன சொல்றேன், பொருளாதார ரீதியா ஒரு அப்ப எவன் வேணாலும் ஒருத்த பிள்ளைய நல்லபடியா தாங்கி அவருக்கு கல்வியை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து பெத்து சீடிச்சு செங்காரிச்சு வளர்ப்பான். எவனோ ஒருத்தன் வந்து காதல்னு சொல்லி ஏமாத்தி கூட்டு போயிருவான். அந்த பொண்ணை கூப்பிட்டு நாங்க வழி அனுப்பி வைக்கணும். அந்த பொண்ணை கூப்பிட்டு நீங்க நல்லது கெட்டது சொல்லலாம், இது ஒன்னா பண்ணலாம். இப்ப இந்த பொருளாதார ரீதியான இடைவெளி வர அத அந்த பருவம் கேட்கிற பருவமா இருந்துட்டா பிரச்சனை இல்லைன்னு. இப்ப இந்த சுபாஷினியே கவின் சொல்லி சுர்ஜித் சொல்லி கேட்டுதான் அந்த பிரச்சனை இல்ல, கொலையில முடிஞ்சிருக்காரு. சுர்ஜித் சொல்லாம இருந்திருப்பாப்லையா கூட பிறந்த அக்காட்ட? கண்டிப்பா சொல்லிருப்பாரு. அவங்க கேட்காம இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களோட காதல அவங்க கண்ணை மறைச்சிருச்சு. அதுதான் உண்மை. இல்ல யதார்த்தத்தை நம்ம பேசல. சுபாஷினி அவங்களுக்கு திருப்பி சொல்லாம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் நல்ல பையனை தேர்ந்தெடுத்திருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறான், ஐடி கம்பெனி சொல்லிருப்பாங்க. கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. அவங்களோட பார்வை வேற மாதிரி இருந்திருக்கலாம், சுர்ஜித்தோட பார்வை வேற மாதிரி இருக்கு. பார்வை வேற, காதலோட பார்வை வேற, குடும்பத்தோட பார்வை வேற. சரி விடுங்க, இதை நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கோம் பேசியா இருந்தா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க காதல் திருமணம் பண்ணீங்க இல்லையா, தப்பு பண்ணிட்டீங்கன்னு உணர்றீங்களா? இல்ல நான் வந்து காதல் திருமணமே பண்ணல. எல்லாரும் பொது தளத்துல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு வேக்கணம் பேசுறான் ஜாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு, அறிநடரே 1க்கு 2 கல்யாணத்தை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது வேறையான எத்தனை கல்யாணம் கேளுங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா, எனக்கு வந்து எங்க அப்பா இறந்த புதுசுல என்னோட பெரியம்மா திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க கேரளா பொண்ணு, அவங்களுக்கு வந்து குடும்பம் கிடையாது, ஸ்டேட் டு ஸ்டேட் போயிட்டீங்க, அவங்களுக்கு வந்து குடும்பம் கிடையாது, யாருமே இல்லை, அப்பா அம்மா இல்லை, அனாதை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அப்பா இறந்த புதுசு, அது இல்லாமல் ஒரு எங்கள் பெரியம்மா சொல்கிறாங்க, அவங்க பார்த்து முடிச்சு வைக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் ஒரு அனாதைக்கு வாழ்க்கை கொடுக்குறோம் நம்ம, அதாவது எந்த துணி கூட இல்லாமல் எல்லாமே நான் தான் பார்த்துக்கிடணுங்கிற அளவுக்கு எங்கள் பெரியம்மா ஃபேமிலியில் சொல்கிறாங்க. அப்போ சரின்னு சொல்லி அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு பெண்ணுக்கு நம்ம வாழ்க்கை கொடுப்போம், தப்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய ஜாதி கீதி பார்க்காம ஒரு பெருந்தன்மையாக நான் உண்மையிலேயே திருமணம் பண்ணினேன். ஆனால் அதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அப்பா அம்மாலாம் இருக்காங்க, கூட பிறந்தவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லி. அப்போ நான் ஏமாந்துட்டேங்கிறது காலப்போக்கில் தான் தெரிய வருது. இப்போ புரியுதுங்களா? அப்போ இதை வந்து ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு வழக்குகள்லாம் போய்கிட்டு உங்க கூற்றுப்படியே இப்ப நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு மாதிரி ஆயிடுச்சு. எந்த மாதிரி? இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க நான் தப்பு பண்ண தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுல்ல, நான் காதல் பண்ணலையே, நான் காதல் பண்ணி சீரழிஞ்சுன்னு நான் சொல்லவே இல்லை. காதல் விட்டுருங்க, ஏன் ஆக மொத்தம் மாற்று சமூக பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க. கேளுங்க, அப்படி இல்லை, என்னோட குடும்பத்துல பார்க்காங்க,
குடும்பம் பார்த்துள்ள திருமணத்தை தான் பார்க்குறேன். அந்த இடத்துல யாரையும் நம்ம உண்மையிலே கொச்சப்படுத்தக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து ஏமாந்துருக்கலாம். எத்தனையோ பேர் வந்து ஒரு அனாதைக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கலாம், ஏழைகளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கலாம். ஸோ அதை வந்து நான் கொச்சப்படுத்த விரும்பலை. நான் நினச்சது ஒரு அனாதைக்கு உண்மையிலே கொடுக்கணும், ஏழைக்கு கொடுக்கணும்னு. பட் ஆனால் வந்தவங்க அப்படி இல்லை, நம்மளை ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சு. இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணேன், இந்த மாதிரியான சூழலில் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் கூற்றுப்படி பார்க்கும்போது தப்பான முன்னுதாரணம் ஆயிடுச்சு பல பேருக்கு. எந்த சமூகத்தை கல்யாணம் பண்ணலான்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை ஏதோ ஒரு சூழலுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம், குடும்பம் ஏற்றுக்கணும். இப்போ அரிநடார் வந்து அந்த வீட்டில் போய் அங்கே குடும்பமே இல்லை. நீங்க தான் சொன்னீங்க அண்ணன் நெருப்பு தொட்டா சுடும்னு சொன்னீங்க. அப்ப நீ குடும்பம் ஒத்துக்கிட்டா நெருப்பு தொடலாமா? ஆமா, அப்படித்தான் தொட்டு. இப்ப இன்னைக்கு நல்லா இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க? நீ காதல் திருமணம் பண்ணிட்டு வேற சமுதாயத்துல இல்லாம இருக்காங்களா? இருக்கத்தானே செய்யறாங்க. எந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு குடும்பத்துல, அது பையனோ பொண்ணோ, ஒரு குடும்பத்துல பிரச்சனை வரும்போதுதான் அது பெரிய பிரச்சனையா போய் முடியுது. ஆமாவா இல்லையா? அதை நம்ம ஏத்துக்கிறோம். எனக்கு ஒண்ணும் புரியல. காதலே வேணான்றீங்க, சாதி விட்டு சாதி திருமணம் வேணான்றீங்க, இப்ப ஒத்துக்கிட்டா பண்ணலான்றீங்க. என்னதான் உங்க நிலைப்பாடு? இல்லைன்னு பொதுவா பேரண்ட்ஸு என்ன சொல்றாங்களோ அதை பிள்ளைங்க கேட்கணும். ஒன்று, இந்த காதல் வயப்படும் போது அவங்களுக்கு அந்த புரிதலில் அவங்க எடுக்கிற முடிவு சரின்னு தோணலாம். அதை தவறுன்னு சொல்லக்கூடியது பெற்றோரோட கடமை. ஆனால் காதலர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு உரிமை இருக்குது, எங்களுக்கு வயசு இருக்குது, நாங்கள் வயசுக்கு வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. இப்படி வயசுக்கு வந்துட்டோம்னு சொல்லி ஒரு விபரீத முடிவு எடுத்து காதல் கல்யாணம் முடித்து சீரழிஞ்சவங்க பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பெற்றோர்கள் எடுத்து சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ என்னன்னாக்கா பெற்றோர் சம்மதத்தோட காதல் திருமணம் பண்ணிக்கிட்டா ஓகேன்னு சொல்லிட்டு அரிநாடர் சொல்கிறாருன்னு இப்போ பிரகடனப்படுத்திடலாமா? பெற்றோர் சம்மதத்தோட காதல் திருமணத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதுல அரிநடார் பேச வேண்டிய அவசியமே கிடையாதுல்ல, பிரகடனப்படுத்தணும்னு அவசியம் கிடையாதுல்ல. நீங்க சொல்லக்கூடாதுல்ல, காதலே வேணாம்னு சொல்லக்கூடாதுல்ல. நான் எந்த இடத்துலயுமே சொல்லலையே. அதாவதுண்ணே அண்ணே ஒரு இன்டர்வியூ சொல்றீங்க, கேளுங்க, காதலிக்கிறவங்க காட்டி கொடுத்தா 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அருமையான பாயிண்ட் வரீங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த கவினோட படுகொலையை மையப்படுத்தி மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், இன்னும் ஒரு சில கட்சி தலைவர்கள்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் பார்த்து கோரிக்கையை வச்சு மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் வேணும்னு சொல்லி. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தானே. ஒருவேளை கூட்டணி கட்சியில் இருக்காங்க, தோழமை கட்சி அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு சிறப்பு சட்டத்தை எடுத்து பண்ணணும்னு நினைச்சு மரியாதைக்குரிய ஐயா மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வரும்போது அதுல பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது. பார்த்தீங்களா, பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது. அப்ப பெண் பிள்ளைகளோட பெண் பிள்ளைகளை பாதுகாப்பை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக காதல் கலப்பு திருமணங்களை, அதாவது பெற்றோர் சம்மதம் இல்லாம நடக்கக்கூடிய காதல் கலப்பு திருமணத்தை தமிழக அரசு நீங்க கொண்டு வரக்கூடிய சிறப்பு சட்டத்துல அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, அரசாங்கமே வசூல் பண்ணி உங்ககிட்ட காசு கொடுக்கணும் காதலை பிரிச்சு வச்சா, அதான் இப்போ உங்க நோக்கம். ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு பிளான் பண்றீங்க. அப்படி இல்லைண்ணே. அதாவது நான் என்ன சொன்னேன்னா, ஒரு மாற்று சாதியில ஒரு பெண்ணை, மாற்று சாதி பெண்ணை ஒரு பையன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சா ஒரு 5000 ரூபா அரசாங்கம் சன்மானமா கொடுத்தா, அப்ப அந்த பையன் உண்மையிலே காதலிக்கிறானாங்கிறத அரசாங்கம் முடிவு பண்ணிட்டு அந்த பையனுக்கு ஒரு 3 வருஷம் ஜெயிலு தண்டனையும் அந்த பெண்ணுக்கு ஒரு 1 வருஷம் ஜெயிலு தண்டனையும் கொடுத்தா, காதலிச்சா அப்படிங்கும்போது, காதலிச்சால் அல்ல, மாற்று சமுதாய பெண்ணை காதலித்தால் தண்டனை, மாற்று சமுதாய பெண்ணை காதலித்தால். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல வந்து கேளுங்க, மாற்று சமுதாய பெண்ணை காதலித்தால் அப்ப ஆண்கள் அத்தனை பேர் உஷாராயிருவாங்க. ஆணை பெற்ற அத்தனை குடும்பத்திலையும் பெற்ற தாய் தாப்பாங்க என்ன சொல்லுவாங்க, டேய் ஒழுங்கா காலேஜ் போனியா ஒழுங்கா வா அப்படிம்பாங்க, ஒழுங்கா வேலைக்கு போறியா வீட்டுக்கு வாம்பாங்க. அப்ப காதல்ல போய் நீ விழுந்த அப்படின்னா மாற்று சமுதாய பெண்ணா இருந்தா 3 வருஷம் ஜெயிலுக்கு போகணுங்கிற ஒரு உணர்வு வந்துடும். எங்க யோசிக்கிறீங்க? அந்த உணர்வு வந்துடும். அப்ப 3 வருஷம் ஜெயிலுக்கு போகணும்னு நினைச்சு வீம்புக்கு காதல் பண்ணுவானா ஒருத்தன்? ஒண்ணு. அதே மாதிரி பெண்ணுக்கு 1 வருஷம்ங்கும் போது அந்த பெண்ணு என்ன நினைக்கும், நம்ம படிச்சிருக்கோம், டாக்டருக்கு படிக்கும், நம்ம போய் ஆஸ்பத்திரியில் போய் நல்ல வேலையை பார்த்தோன்னா நம்ம அப்பா அம்மாவே நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, நாம ஏன் 1 வருஷம் ஜெயிலில் போய் சீரழியணும் நினைப்பாங்களா? அப்ப அந்த காதல் தடுக்கப்படும். உங்களுக்கு காதல் தடுக்கப்படணும். இப்ப வந்து இதுக்கு தனியா பட்ஜெட் ஒதுக்கணும் பொழுது கிட்டத்தட்ட. சரி அண்ணா, இப்ப பல லட்சம் இளைஞர்கள் காதலிக்கிறாங்க. சரி, தமிழ்நாடு பட்ஜெட்டே 1.5 லட்சம் கோடி தான். நீங்க சொல்றத பார்த்தா அதுக்கு பல லட்சக்கணக்கில் கோடி போன பொழுது. சரி, இப்ப அண்ணா அதுக்கு என்ன தீர்வு சொல்ல போறாருன்னு கேக்குறேன். கவின் அவர்களோட படுகொலைக்கு அரசாங்கம் எவ்வளவு பணம் கொடுத்துச்சு? எவ்வளவு பணம் கொடுத்துச்சு?
சில லட்சங்கள் கொடுத்தாங்க. சில லட்சம் கொடு. 5000 ரூபாய் நீங்க கொடுங்க, கொலையே விழாதுன்னு நான் சொல்றேன். அது வந்துட்டு அவங்கள விழுந்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட நீங்க அண்ணன் நீங்க படுகொலை நிகழ்த்தப்பட்டதுக்கு அப்புறம் சட்டம் வேணும்னு நீங்க சொல்றீங்க, சிறப்பு சட்டம் வேணும்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், படுகொலையே நடக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வாங்க. யோசித்து பாருங்க, நல்ல மூத்த IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், அத்தனை பேருக்கிட்ட அரசாங்கம் ஒரு தனி கூட்டம் போடுங்க. படுகொலை நிகழ்த்தப்படாம தடுக்கிறதுக்கு இது ஒரு கூட்டத்தை போடுங்க. எனக்கு என்ன டவுட்னா, இத்தனை லட்சம் பேர் காதலிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் செட் பண்ணி போய் ஆமா இவனை காதலிக்கிறாங்க, இவங்க பண்ணுங்க அந்த மாதிரி செட் பண்ணட்டும். அது உண்மையா பொய்யாங்கிறது அரசாங்கம் கண்டுபிடிக்காதா? உண்மையா பொய்யாங்கிறது அரசாங்கம் கண்டுபிடிக்கல. இதானே அரசாங்கத்துக்கு வேலை. அப்ப உயிர் போனா பரவாயில்லையா? நான் என்ன சொல்றேன், அப்ப உயிர் போனா பரவாயில்லையா? அதுதான் அது உயிர் ஆணவ கொலை தடுப்பு சட்டம் போட்டா, கடுமையான தண்டனைகள் விதித்தா இவனுக்கு அச்சம் வரப்போகுது, தானா நிக்க போகுது. அதத்தான் சொல்லுவேன், எந்த ஒரு கலப்பு காதலையும் அரசாங்கம் ஏற்காது. பெத்த தாய் தந்தையோட சம்மதம் இல்லாத கலப்பு திருமணத்தை அரசாங்கம் ஏற்காதுன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி தெரியுமா இருக்கு, 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒண்ணு காதலர்களை உள்ள போடுங்கிறேன், அது மாட்டேங்கிறீங்க. சரி, பெத்த தாய் தாப்பனோட அனுமதி இல்லாத நடக்கிற திருமணத்தை அரசாங்கம் ஏத்துக்காதுன்னு சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், காத்திருக்க மாட்டீங்களா? சிம்பிளா கேக்குறேன், காத்திருக்க மாட்டீங்களா? சிம்பிளா கேக்குறேன், கொலையை தடுக்கணுமா காதலை தடுக்கணுமா? உங்களுடைய நோக்கம் என்ன? கொலையை தடுக்கணும். அப்ப அந்த காதலிக்கக்கூடிய காதலர்கள் நல்ல முடிவு எடுக்கணும். அந்த நல்ல முடிவை எடுக்கணும்னா அந்த காதலர்களுக்கு பெற்றோர்கள் நல்ல அறிவுரைகளை வழங்கணும். அவ்வளவுதான். இப்ப கொலையை தடுக்கணும், குடும்ப பாரம்பரியத்தை சொல்லணும். தன்னோட வரலாற, நம்மளோட சந்ததியோட வரலாற அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறத எடுத்து சொல்லணும். நான் அதுதான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லையேனே. நிறைய நம்மளாம் பாதிக்கப்பட்டவனே, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் பாதிக்கப்பட்டவனே, நமக்குள்ளே நம்ம நிறைய பாகுபாடுகளோட சுத்திக்கிட்டு இருக்கோம். திரும்ப திரும்ப சொல்றேன், யாருமே உண்மையிலே பாதிக்கப்படக்கூடாது. எல்லாரும் சகோதரத்துவத்தோட அண்ணன் தம்பியா பழகணும், அக்கா தங்கச்சிகளா பழகிக்கிடணும். அண்ணன் தம்பியா பழக விடக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு உள்ளதான் வீட்டு வரைக்கும் விட்டுட்டாங்களேன்னு சொல்லி அந்த வீட்டு பிள்ளைய கைப்பிடிச்சு இழுத்துட்டு ஓட நினைக்க கூடாது. அப்படி ஓட நினைக்கும் போதுதான் பிரச்சனைகள் வருது. அந்த மாதிரி வலிந்து திணிந்து யாரும் பண்ண போறது கிடையாது. நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. நிறைய பேர். கடைசியா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிற அரிநாடார் அவர்கள்கிட்ட இருந்து என்னன்னாக்கா, கொலை தடுக்கப்படணும், கண்டிப்பா தடுக்கப்படணும். அண்ணன் அரி அவர்கள் வந்துட்டு ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு ஆதரிக்கிறாரு. படுகொலை கொலை தடுக்கப்படணும் சிறப்பு சட்டத்துல அரிநாடாரோட கோரிக்கையும் பரிசீலனை செய்து சட்டத்தை ஏற்றணும். சரி, அந்த 5000 ரூபாய் கோரிக்கை அரசாங்கம் ஏற்குதான்னு பார்ப்போம். ரைட். சாதியற்று மனிதர்களாக வாழ்வோம், அன்பை விதைப்போம். நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க உறுதி அரிநாடார் நிற்பேன். நன்றி. மீண்டும் ஒரு விருந்தினரோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.